أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته Alhamdulillah by Allah's grace and fatal we are in the class number 138. Today inshallah we are going to continue lesson number 12 of Durus volume 3. Let's get started. Darsu Asani Ashar. Lesson number 12. المدرس أرحب بكم في اليوم الأول من العام الجديد. I welcome you all in the first day of the new year. ஸோ நான் அவங்க எல்லாத்தையும் வந்து இந்த முதல் நாள் இந்த வருடத்தினுடைய புது வருடத்துடைய முதல் நாளில் உங்களை வரவேற்கிறேன்னு சொல்றாங்க உஸ்தாத். உரஹிபு முக்கியமான ஒரு رحب يرحب. بسم الله الرحمن الرحيم. الدرس الثاني عشر lesson number 12. المدرس يرحب بكم في اليوم الأول من العام الجديد. متى وصلتم من بلادكم؟ متى وصلتم من بلادكم؟ So I welcome you all in the first day of the new year. When did you reach from your countries? டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வரவேற்கிறாங்க இந்த வருடத்துடைய முதல் நாளை, புது வருடத்துடைய முதல் நாள் கேட்குறாங்க. நீங்கள் எப்போ எல்லாரும் வந்து அடைஞ்சிங்க, வந்து சேர்ந்தீங்க? இப்போ இந்த வேர்ப் பாருங்களா, உரஹிபு வேர்ப் இஸ் ரஹப யுரஹிபு. ரஹப யுரஹிபு. Rahibu means to welcome. The form to fa'ala yufa'ilu. பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பல தடவை சொல்லியிருக்கேன், இன்ஷால்லா இப்பயும் மென்ஷன் பண்ணுறேன். 4 letter verb. பொதுவாக நம்ம பார்த்துட்டு வர்றது துத்துர் ஃபாசா இவ்வளோ தூரம் நமக்கு பயிற்சி கொடுத்தது வந்து 3 letter verbs. அல் ஃபேல் அசுலாசை அல் முஜர்ரத். அதில் நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஹர்ஃபுல் முதாரியில் வந்து நீங்கள் ஹர்ஃபுல் முதாரியா யா தா ஆனா எதுஹபு அல்லது ததுஹபு அல்லது அசுஹபு நதுஹபு. இந்த ஹர்ஃபுல் முதாரியா சொல்லக்கூடிய யாவா இருக்கட்டும், தாவா இருக்கட்டும், ஆவா இருக்கட்டும், இல்லை நாவா இருக்கட்டும், எல்லாமே ஃபதஹா தான் இருக்கு. இதுதான் 3 letter பெரும்பாலும் நம்ம வந்து பார்க்கறது இல்லையா. 4 letter பாப் ஃபஅல, இந்த பாபா இருக்கட்டும், ஃபஅல. ஓகே, இதுக்கு வரும் ஃபஅல பாப் 3. அதுக்கப்புறம் அஃஅல பாப் 4. இந்த பர்டிகுலர் இந்த 4 letter மட்டும் என்ன செய்யணும்னா இதோடைய ஹர்ஃபுல் முதாரியா யுஃபஇலு 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 ஃபஅல யுஃபஇலு. அந்த அஃஅல யுஃபிலு யுஃபிலு. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹர்ஃபுல் முதாரியா டிக்ஸ் தம்மா இங்க, whereas here ஹர்ஃபுல் முதாரியா டிக்ஸ் ஃபத்ஹா. இங்க ஃபஅல யுஃபஇலு, ஃபஅல யுஃபஇலு, அஃஅல யுஃபிலு. இதுக்கப்புறம் 5th பாப் இருக்கு, அது வந்து தஃபஅல தஃபஅல யதஃபஅலு. அப்புறம் 6th பாப் தஃபஅல யதஃபஅலு. 7th இன்ஃபஅல யன்ஃபஇலு. அப்புறம் 8th இஃப்தஅல யஃப்தஇலு. தென் இஃப்அல யஃப்அலு. லாஸ்ட் இஸ்தஃபல யஸ்தஃபிலு.
ஓகே, இஃப்அல்ல யஃப்இலு பாப் நம்பர் 9. 10 இஸ்தஃபல இஸ்தஃபிலு. நீங்க இதுல நான் ஓரளவு இப்ப சொன்னதை வச்சு பாத்தீங்கன்னா அந்த அர்ஃபு முதாரில யாரெல்லாம் ஃபதா தான் இருக்கும். ஓகே, இந்த பர்டிகுலர்லி இந்த 4 லெட்டர் வேர்ப்ஸ் மட்டும்தான் அர்ஃபுல் முதாரிகள் தம்மாவா மாறும். இது நம்ம வந்து கட்டாயமா ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் அடுத்தடுத்து நம்ம பாடங்கள் வரும்போது ஒவ்வொரு பாப் பத்தி பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலரான பாப் 2, 3, 4 ஃபஅல யுஃபஇலு, ஃபஅல யுஃபஇலு, அஃபல யுஃபிலு, where you find the அர்ஃபுல் முதாரியா takes தம்மா instead of ஃபத்ஹா. மீதி எல்லா பாபுமே வந்து நீங்க என்ன வந்துரும், அர்ஃபுல் முதாரியா will have ஃபத்ஹா. Except these 3, every other verb will have whose அர்ஃபுல் முதாரியா will have ஃபத்ஹா. அப்படி பார்க்கும்போது இந்த ரஹப யுரஹிபு, ரஹப யுரஹிபு தர்ஹீபன், தர்ஹீபன், தர்ஹீபன். சரிங்களா? தஃஈல் பண்ணல. ஸோ ஃபஅல யுஃபஇலு அதோடைய மஸ்தர் வந்து தஃஈலுன். அப்புறம் ரஹப யுரஹிபு தர்ஹீபுன். இந்த வேர்ப் வந்து இன்னொன்று என்னன்னா இப்போ வந்து ஹப்ஜர் பி வந்து ஆட் ஆயிரும் கூட. என்ன ஆட் ஆகும்? ஹப்ஜர் பி. சொல்றோம் மர்ஹபன் பிக்கும். ஒரு ஆள் சொல்லும்போது மரபம் பிக்க, 2 பேர் இருந்தா மரபம் பிக்குமா, 3 பேர் மோர் தென் 2 இருந்தா மரஹபன் பிக்கும். அதோட வேர்ப் நீங்க யூஸ் பண்ணாலும் உரஹிபு சொன்னா கூட உரஹிபு பிக்க, உரஹிபு பிக்குமா, உரஹிபு பிக்கும். உரஹிபு ஃப்ரம் ரஹப யுரஹிபு, துரஹிபு, துரஹிபு, உரஹிபு, நுரஹிபு. நுரஹிபுனா வி வெல்கம் யூ ஆல், நுரஹிபுக்கு நுரஹிபு பிக்கும், வெல்கம் யூ ஆல். அப்ப இங்க என்ன இருக்குன்னா உஸ்தாத் வந்து இங்க டீச்சர் என்ன சொல்றாங்க, உரஹிபு பிக்கும், அவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்றேன். ஃபில் யௌமில் அவ்வலி, the first day மினல் ஆமி அல் ஜதீதி of this new year அப்படின்னு சொல்றாங்க. உரஹிபு வரும்போது பாருங்க பின்னாடி இந்த பி வந்து அசோசியேட்டா வரணும், கட்டாயமா பி யூஸ் பண்ணணும். வித்தவுட் பி நீங்க உரஹிபுக்கும் ஐ வெல்கம், இங்கிலீஷ்ல வேணா என்ன இருக்கு டைரக்டா ஐ வெல்கம் யூன்னு இருக்கு. அப்ப நீங்க நினைச்சு கூடாது உரஹிபு உரஹிபுக்கும் சொல்லுவாங்க இல்லையா, உரஹிபு, இது தப்பு. உரஹிபு பிக்கும் பி ஆட் பண்ணும். ஸோ என்ன சார் இங்கிலீஷ்ல தான் இந்த வெல்கமுக்கு வந்து டேரக்டா வெல்கம் யூ ஆளுக்கு இருக்கு, யூ வந்து டேரக்டா தானே வருது. இங்க வந்து பி போட்டா எப்படின்னா எஸ் அது இங்கிலீஷ், இது அரபிக். நீங்க எல்லா டைமும் வந்து அந்த ஃபெயிலுக்கு அப்புறம் whom வாட் அது எல்லா டைமும் ஆட் பண்ண முடியாது. டிரான்ஸ்லேட் வேர்புக்காக நம்ம மாற்றுறோம் இல்லையா, இப்போ எல்லா டைமும் அது கேட்டு தான் பதில் வரணும் அப்படின்னு இல்லை. அந்தந்த ஒரு சிஸ்டம் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும், அந்த லாங்குவேஜுக்குள்ள சூழ்நிலையை எடுத்துக்கும். சரிங்களா? அதனால even though it is there in English as I welcome you all as direct object, but in Arabic you should have this preposition be, otherwise this will be wrong. Or I will become clear. Mata wasaltum min miladikum, when did you reach your countries? Ahmad wasalna qabla usbu'in. Sorry, when did you reach from your country? Yes, எப்போ உங்க நாட்டுல இருந்து திரும்பி இங்க வந்தீங்க, அப்ப அஹமத் சொல்ல வசல்னா கப்ல உஸ்புயின், we reached before a week. So wasal is a fail, na is a file. So wasal is a fail, na is a file. Qabla is zarf, usbuin mudaf ilayh. So qabla is your maf'ul fihi. Al Hussein, amma ana fawasaltu amsi, as far as I reached yesterday. So amma வந்தா கபர்ல ஃபா வரணும்.
ஸோ அனா இஸ் முப்ததா, வசல்து அம்சி த ஃபா வந்து என்ன உங்களுக்கு கபரில் வந்து ஆட் ஆகும். ஸோ ஃபா இஸ் ஹர்ஃபு அத்துஃப், வசல் ஃபெயில் டு இஸ் த ஃபாயில், அம்சி இஸ் தி ظرف. ظرف or you say المفعول فيه علي أنا وصلت يوم الثلاثاء. I reached Tuesday. يوم الأحد Sunday, يوم الاثنين Monday, يوم الثلاثاء Tuesday. நான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ரீச் ஆகினேன் சொல்றது. وذهبت إلى مكة لأداء العمرة. I went to Makkah to perform umrah. நான் வந்து மக்காவுக்கு உம்ரா செய்யறதுக்காக போனேன். وبقيت هناك 3 أيام. I remained there for 3 days. நாங்கள் 3 நாள் தங்கியிருந்தேன். ورجعت البارحة and I returned last night. நான் வந்து நேற்று இரவு தான் வந்து அங்கேருந்து திரும்பினேன் அப்படி சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய உங்களுக்கு என்ன இருக்குது, மஃபுல் ஃபீ வந்துகிட்டே இருக்குது. வசல் டூ, வசல் ஃபெயில் டூ ஃபாயில், யோமா இஸ் فأنا مبتدا، وصلت يوم الثلاثاء the whole جملة فعلية كاملة as a خبر where وصل is fail, to is a file, يوم is ظرف that is مفعول فيه وهو مضاف الثلاثاء مضاف இல்லையா. وذهبت إلى مكة I went to مكة لأداء العمرة to perform عمرة. وبقيت هناك again بقي fail to is the file, هناك is ظرف again ثلاثة is also is ظرف. ரெண்டுமே டினோட்ஸ் டைம் இல்லையா. இது ஹுனாக்கு வந்து பிளேஸ், ظرفு மகான், ثلاثة is ثلاثة أيام 3 days. So ثلاثة here it has taken the position of ظرف and ثلاثة is ظرف وهو مضاف، أيام مضاف إليه. ورجعت البارحة and I returned last night where رجع is failed to is the file, البارحة is again your ظرف. So ظرف பதிலாக நம்ம என்ன சொல்லலாம், மஃபுல் ஃபீஹி, பிகாஸ் வெர்பல் சென்டென்ஸ் வரும்போது மஃபுல் ஃபீ சொல்லணும். அது நம்மளுடைய இங்கே இருக்க முக்கியமான கீ டேக்அவே அதான். அல் முதரிசு அஹலன் வசஹலன் Adalwani.com Q&A. Question: Please explain the phrase أهلا وسهلا ومرحبا. فضيلة الشيخ Dr. Abdul Rahim Hafidullah replies: Sharh al-Mufradat. First, Mufradat means vocabulary. Sharh is explanation of the vocabularies. First, Ahlna in family, one's kith and kin. Sahlun, fame and level ground, which is not stony or sandy, which means ரொம்ப கடினமான ஒரு இடம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஒரு சஹல் இருக்கு, ஈஸி, அதாவது சாஃப்ட், அந்த அர்த்தத்தை தான் இதுவும் லேசானதுன்னு அர்த்தம். மர்ஹபுன் இஸ் த மஸ்தர் ஆஃப் ரஹுப ரஹபன் வ மர்ஹபன். ஓகே, ரஹுப அதோடைய முதாரி யர்ஹுபு பிகாஸ் யூ குரூப். ரஹபன் வந்து ஒரு மஸ்தர், மர்ஹபன் வந்து இன்னொரு மஸ்தர், ரெண்டு மஸ்தர். To be wide, to be spacious and roomy, விசாலமா இருக்கிறது. The Quran says وَضَاقَتْ عَلَيْكُمْ الْأَرْضُ بِمَا رَحُبَتْ, and the earth was as it is, was straightened for you. இங்கே இந்த ரஹுபத் எங்க வந்திருக்கு, அதை துத்துஃபாஸா வந்து ஹெல்ப் இருக்காங்க. அடுத்தது ஈதாஹாத்துன் நஹ்வியத்துன். ஈதாஹத்னா additional நஹ்வியத்துன் grammatical notes. அது உள்ள ஈதாஹத். ஆக்சுவலி ஈதாஹத்னா என்ன மீனிங்னா கிளியரன்ஸ். ஓகே, கிளியர், மேக்கிங் கிளியர், தெளிவா வந்து எடுத்துரைப்பது. அப்போ நஹ்வியா கிராமட்டிக்கல் நோட்ஸை வந்து இங்கே நம்மளுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றது கிளியரா. அஹ்லன் வஸஹலன் மர்ஹபன். These 3 words are மஃபூல் பிஹி of verbs which have been omitted. அப்போ இது மூணுமே மஃபூல் பிஹியாமா. சும்மாவே இப்படி உங்களுக்கு ஃபத்தா வரும், மஃபூல் பிஹியா வரும் இல்லையா, இல்லாட்டி ஏதாவது மன்சூபாத்துல ஏதாவது இருக்கணும். இது மஃபூல் பிஹி, ஏன்னா இதோட verbs எல்லாமே இங்கே ஒமிட் செய்யப்பட்டிருக்கு. Here the reconstructed sentences, அந்த சென்டென்ஸோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. அதைத அஹ்லன், இப்போ அதைத has been dropped. وَنَزَلْتَ سَهْلًا, نَزَلْتَ has been dropped. صَادَفْتَ مَرْحَبًا, صَادَفْتَ has been dropped. Here's the meaning of each of 3 sentences. أَتَيْتَ أَهْلًا, you have come to your own kith and kin.
அத்தா வேர்ப் உங்களுக்கு இல்லையா? அத்தையாத்தி. அத்தைத்த அஹ்லன்னா நீங்க வந்து எங்க வந்திருக்கீங்க? உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களுடைய மக்கள்கிட்ட தான் நீங்க வந்திருக்கீங்க. We are not strangers. Consider as members of your own family. So அத்தைத்த அஹ்லன் means you have come to your own kith and kin. We are not strangers. Consider us as members of your own family. Nazalta sahlan. You need not worry about your return journey. You are on firm ground, which is neither sandy or stony, so your ride will be comfortable. In modern parlance, it is like telling your guest, don't worry, our house is very close to the super highway or interstate. இப்போ ரிசல்ட் சார்னா நீங்கள் வந்திருக்க இடம் வந்து ரொம்ப லேசான இடம். அதாவது இங்கே நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு, இங்கே வந்து பக்கத்தில் சூப்பர் ஹைவே இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் வரி பண்ண வேணாம். எல்லாமே இங்கே ஈஸியாக தான் இருக்கும். எல்லா பக்கத்தில் எல்லா விதமான திங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் நசல்த சஹலன். صادفت مرحبا, you have come to a spacious place. மர்ஹப்னா என்னது? பார்த்துருக்கோம். டு பி ஸ்பேஷியஸ், டு பி ரூமி, டு பி வைடுன்னு அர்த்தம் இல்லையா? My tent, صادفت مرحبا, you have come to a spacious place. My tent or house has enough room for you to stay here. ஓகே, இதுலேருந்து உங்களுக்கு புரிய வரும். உங்கள் வீடு வந்து போதுமானது இருக்கும், அதனால வந்து தாராளமாக நீங்கள் தங்கிக்கலாம். அஹலன் வ சஹலன் வ மர்ஹபன். அத்தைத்த அஹலன், நெக்ஸ்ட் நசல்த சஹலன், நெக்ஸ்ட் சாதஃப்த மர்ஹபன். இதான் ஆக்சுவல். இதெல்லாம் இங்கே உள்ள வேர்ப், அத்தா வேர்ப், நசல அண்ட் சாதஃப, all three verbs have been omitted and we have got only ahlan wa sahlan wa marhaban. Okay, so இதுல முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, ahlan wa sahlan wa marhaban, we may use all three words, or the first and second ahlan wa sahlan, or the first one alone ahlan, or the last one alone marhaban, but we do not use the second one alone. The sahlan மட்டும் தனியா சொல்ல மாட்டோம், சரிங்களா? அதை மட்டும் சொன்னா முடிஞ்சு சொல்லலாம், இல்ல முதல் ரெண்டுத்தையும் சொல்லலாம், அல்லது அஹ்லன் அல்லது மர்ஹபன் மட்டும் சொல்லலாம் தனித்தனியா. ஆனா அப்படி சஹலன் மட்டும் தனியா சொல்லக்கூடாது. We say marhaban bikum. See the glorious Quran, chapter number 38, verse number 60. From rahuba is derived rahaba bihi tarhiban. நான் சொன்னேன்ல the rahaba. Rahuba is the base form. ரஹப பி வந்திருப்பாங்க. whenever you use ரஹப, you got to use the preposition be. ரஹப யுரஹிபு, தர்ஹீபன் is the masdar form to welcome, and Abdur Rahim, Lutf of the